அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ பிரெட் பைட்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் நமக்கு தயாராகிடுச்சு. ப்ரெட்டை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் பிரெட் தாங்க. இது கார்னரை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை இந்த பிரெட்டு மேலே வச்சிடலாம். வச்சு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக தயார் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ இதை நான் 4ஆக கட் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவில் இதை டிப் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் நம்ம பரட்டிடலாம். இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஆயிலில் பொரிக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லா பைட்ஸையும் இதில் சேர்த்துடலாம். டீ டைம் சாப்பிட்றதுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. பிரெட் பொட்டேட்டோ பீட்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணையில் அருமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.